ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தாங்க வீட்டில் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண போகிறேன். அதனால 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். எழுந்து குளிச்சுட்டு வாசலில் சின்னதாக ஒரு ரங்கோலியை போட்டுட்டு என்னோட பிரம்மமுகூர்த்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4 மணிக்கெல்லாம் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். முதல் நாள் வியாழக்கிழமையே சுவாமி படங்கள்ல இருந்த பழைய பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பூஜை அறையையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். சாய்பாபாவுக்கு 2 வாரமாகவே வந்து பாலாபிஷேகம் பண்ண முடியலைங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால தட்டிக்கிட்டே போயிடுச்சு. அதனால ட்ரெஸ்ஸை மட்டும் சாய்பாபாவுக்கு மாற்றி விட்டு அவருக்கு வந்து பூ வச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிலைவாசல் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நிலைவாசல் பூஜையும் செஞ்சு முடிச்சுட்டேன். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, நிலைவாசல் பூஜை கம்பல்சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்பல்சரிங்கிறதுலாம் கிடையாதுங்க. சில பேருக்கு வந்து பண்ண முடியும், சில பேருக்கு வந்து சூழ்நிலை காரணத்தினால பண்ண முடியாது. அதனால அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்க வந்து நிலைவாசல் பூஜை பண்ணிக்கோங்க. வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எங்க தெருவில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் ரெட்டை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டேங்க. மனசு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்